வணக்கம். இது நங்கூரம். ஈரான், இஸ்ரேல் போர் உச்சத்தை அடைஞ்சிருக்குது. போட்டு 2 பேரும் மாற்றி மாற்றி அடி போட்டு பிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதனால் பல உயிர்கள் இறந்திருக்குது. இறந்தது ஒரு பக்கம். பல உயிர்கள் படுகாயமடைஞ்சு நாட்டில் ரொம்ப இக்கட்டான ஒரு சூழ்நிலையை இது பண்ணியிருக்குது. திருப்பி ஈரான் அட்டாக் பண்ணியிருக்குது. ஃபஸ்ட்டு இஸ்ரேல் தான் போட்டிருக்குது ஈரான் மேலே. திரும்பி ஈரானும் அட்டாக் பண்ணியிருக்கு. ஈரான் அட்டன் பண்ணதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இஸ்ரேலுக்கு அது ஒரு பெரிய தோல்வி தான். இவங்க நினச்சிட்டு இருக்காங்க, இவங்க சொல்லிட்டு இருக்காங்க மொசாட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பயங்கரமான ஆளுங்க அப்படி. இவங்களும் கரெக்டாக தான் வேலை பார்த்துருக்காங்க. கரெக்டாக அந்த அணு விஞ்ஞானிகளை போய் அந்த அணு விஞ்ஞானிகளுடைய பழக்க வழக்கங்கள், போக்குவரத்து இதெல்லாம் கண்காணித்து கரெக்டாக போய் அட்டாக் பண்ணி அவங்கள பூரா யார் முக்கியமான புள்ளிகளோ அவங்கள பூரா காலி பண்ணியிருக்காங்க அப்படின்னு தகவல் வருது. இது எப்படின்னா, நம்ம பின்லேடனை வந்து பாகிஸ்தான் வந்து அமெரிக்கா போட்டு தள்ளிட்டு போயிடுச்சு பார்த்தீங்களா, அந்த மாதிரி கரெக்டாக ஸ்கெட்சு போட்டு அந்த படைத்தலைவர்கள், போக்குவரத்து அப்படி தான் எல்லாத்தையும் அந்த முக்கியமான ஆளுங்களை பூரா இஸ்ரேல் போட்டு தள்ளியிருக்குன்னு வச்சுக்கோங்க. அது ஒரு பக்கம். திருப்பி ஈரான் வந்து பதில் தாக்குதல் நடத்தியிருக்குது. இது வந்து இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் தோல்வி தான். சரி, எதுக்காக அந்த தாக்குதல்? அணு ஆயுதம் ஈரான் வச்சிருக்குமோ, தயாரிக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் தான். சந்தேகத்தில் இப்போது யுரேனியம் செறிவூட்டுறாங்க. நம்ம எங்கே செறிவூட்டுறாங்க? நம்மளுடைய அணுகுலை இருக்குது பாருங்கள். நம்ம கூடங்குளம் நம்ம சென்னையில் கூட இருக்குது பார்த்தீங்களா? இந்த இடத்துலாம் யுரேனியம் செறிவூட்டுறாங்க. இந்த செறிவூட்டக்கூடிய அந்த பர்சன்டேஜை வச்சு தான் நம்ம அந்த யுரேனியத்தை வந்து செறிவூட்டுறதை வந்து மின்சாரம் தயாரிக்கிறதா, இல்லை நியூக்ளியர் பாம் தயாரிக்கிறதா அப்படிங்கிறது ஒரு முடிவுக்கு வராங்க. சரி, இப்போ நம்ம அணுகுலை வச்சுருக்கோம், நம்ம கூடங்குளத்தில் வச்சுருக்கிற அணுகுலை வச்சுருக்கோம், அதில் நம்ம குண்டு தயாரிக்கிறோன்னு சொல்ல முடியுமா? இல்லை. குண்டு தயாரிக்கிறதுக்குன்னு அதுக்குன்னு ஒரு இடம் இருக்குது. அது தனி. அது வேறு இடங்கள்ல அது அதுக்கு வேறு இது இருக்குது. அதெல்லாம் செய்வாங்கன்னு வச்சுக்கோங்க. உடனே நம்ம கூடங்குளத்தில் அணுகுண்டு தயாரிக்கணும் அப்படின்னு யாராவது சொன்னால், இது எவ்வளோ பெரிய முட்டாள்தனமான ஒரு வேலை. நம்ம கரண்ட்டு தானே எடுக்கிறோம் அதிலேருந்து. இதே மாதிரி தான் ஈரானும் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. சரி, ஈரான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஈரான் அணுகுண்டு தயாரிக்க போகிறாங்க. அதை தடுத்து நிப்பாட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் சொல்லுதில்ல. இஸ்ரேல்கிட்ட அப்போ இஸ்ரேல்கிட்ட இல்லையா? அப்போ அணுகுண்டு இருக்குல்ல, அணு ஆயுதங்கள் இருக்குதுல்ல. அணு ஆயுத ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடாத 3 நாடுகள் இந்தியா, பாகிஸ்தான், இஸ்ரேல் 3 நாடு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் 3 நாட்டில் இந்தியாவும் பாகிஸ்தானும் ஆல்ரெடி அணுகுண்டு தயாரித்து வெடித்து அவங்க கரண்ட்டுக்கு வந்துட்டாங்க. அணு ஆயுத நாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கரண்ட்டுக்கு வந்துட்டாங்க. ஆனால் இஸ்ரேல் இன்னும் அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடலை. அப்போ அணுகுண்டு தயாரிக்கிறாங்க அப்படின்னு தான் அர்த்தம். ஆனால் ஈரான் கையெழுத்து போட்டிருக்குது. அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டிருக்கு. நாங்கள் அணுகுண்டு தயாரிக்க மாட்டோம் அப்படிங்கிற ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டிருக்குது. கையெழுத்து போடாத நாடு கையெழுத்து போட்ட நாட்டை போய் மிரட்டுது. இது எந்த விதத்திலங்க நியாயம்? நீங்கள் இந்த காணொலியை பார்க்குற நண்பர்கள் சொல்லுங்கள், விவரம் தெரிஞ்சவங்க சொல்லுங்கள். நீங்கள் எல்லாருமே அறிவாளிகள், எல்லாருமே தமிழ்நாட்டு மக்கள் தான் பார்ப்பீங்க. எல்லாருமே அறிவாளிகளாக இருப்பீங்க. நீங்களாம் ஒரு பதில் சொல்லுங்கள். அணு ஆயுத ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடாத இஸ்ரேலு, அணு ஆயுத ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்ட நம்ம ஈரானை போய் அட்டாக் பண்ணுது. என்னான்னு சொல்லுது? சந்தேகப்பட்டு அட்டாக் பண்ணுது. நீங்கள் அணுகுண்டு தயாரிக்கிறீங்களோ அப்படின்னு. ஆனால் இவங்ககிட்ட இருக்கா இல்லையா அணுகுண்டு? இருக்குன்னு சொல்ல மாட்டாங்கிறான், இல்லைன்னு சொல்ல மாட்டாங்கிறான். ஆனால் அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடல. ஆனால் ஈரானு கையெழுத்து போட்டிருக்குது. இது எந்த விதத்திலங்க நியாயம்? அப்போது உன்கிட்ட வலிமை இருக்குது, உன்கிட்ட பலம் இருக்குது, உன்கிட்ட இராணுவம் இருக்குது, உன்கிட்ட மொசாட் இருக்குது. அந்த தைரியத்தில் தானே போய் ஈரானை போய் ஈரான் அடிக்கிற அதில் எத்தனை பேர் இறந்துருப்பாங்க, எத்தனை உயிர்கள் போயிருக்கும். நீ அதை யோசிக்க மாட்டேங்கிறல்ல. சரி, நீ ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடாததில்ல, நீ ஏன் அதில் போய் அடிக்கிற? இதை கேட்குறதுக்கு ஆள் இல்லை. ஏன்னா மேற்குலக நாடுகள் பூரா இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டில் தான் இருக்குது. மேற்குலக நாடுகள் இங்கே ஆசியாவையும் சரி, அது மத்திய கிழக்கு ஆசியாவில் இருக்குதுன்னு நினைக்கிறாரு. அது ஈரானோ இஸ்ரேலு இதெல்லாம் மத்திய கிழக்கு ஆசியா நாடுகளில் அந்த பார்டரில் வரும்னு நினைக்கிறேன். அப்போது ஈரானு சிரியா, பாலஸ்தீனம் இதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு
ஏழை நாடுகளாக இருக்கிறதுனால, பணம் இல்லாத, வசதி இல்லாத நாடுகளாக இருக்கிறதுனால, அவங்களுக்கு என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்னு தானே அப்படி அடிக்கிறீங்க அப்படின்னு தானே பொருள் படும் அதில. ஏங்க, நீங்க வந்து ஒரு ஒரு கன்ஃபார்ம் பண்ணிட்டாவது செய்யணும். நாங்க அணு உலையெல்லாம் உலக உலக ஐநா சபையிலேருந்து வந்து பார்வையிடுறோம். நீங்க அணுகுண்டு தயாரிக்கிறீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு பார்வையிடுறோம். அப்படின்னு சொல்லி நீங்க பார்வையிட போயி அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா பரவால்ல. கன்ஃபார்மே இல்லாம போய் அடிக்கிறீங்கன்னா, சரி நீ குண்டு வச்சிருக்கிற, அவன் அணுகுண்டு வச்சிருந்தா உனக்கு என்ன? நீ நியூக்ளியர் பாம்ஸ் வச்சிருக்கிற. அவனும் நியூக்ளியர் பாம்ஸ் வச்சிருந்துட்டு போறான். உனக்கு என்ன பிரச்சனை? அப்போ ஒரு பதட்டத்தில், ஒரு பயத்தில் நான் எங்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் போயிடுவோம் அப்படிங்கிற பயத்தில் தானே பதட்டத்தில் போய் அடிக்கிற நீ அங்கே. சரி ரைட்டு. அவன் திருப்பி அடித்தானாக்கா உங்ககிட்ட என்ன இருக்குது அப்படின்னு திருப்பி அடித்தானாக்கா அவன் திருப்பி அடிக்க மாட்டான். ஏன் அவன் திருப்பி அடிக்கிறதில்ல, நேராகவே அடிக்க மாட்டான். அவன் நீ சந்தேகப்படுற மாதிரி அவன் சந்தேகப்பட்ட உடனே அடித்தானாக்கா என்ன பண்ணுவேன்? நாங்கள் வந்து இஸ்ரேல்கிட்ட வந்து நியூக்ளியர்ஸ் பாம்ஸ் இருக்குதுன்னு நாங்கள் சந்தேகப்படுறோம், அதனால் தாக்குதல் நடத்துகிறோம் அப்படின்னு சொல்கிறேன். அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அடித்தா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இல்லைடா எங்கள்கிட்ட இல்லாதப்ப ஏன்டா எங்களை வந்து அடிக்கிறீங்கன்னு கேட்க மாட்டியா? இதே தானே அப்போ அவங்க கேட்பாங்க. இதே தானே அவங்க நாடு கேட்கும். யுரேனியம் செறிவூட்டத்தில் தப்பு இல்லைல்ல. அது யுரேனியம் செறிவூட்டது வந்து அணு ஆயுதங்கள் தயாரிக்கிறதுக்கு மட்டும் யுரேனியம் செறிவூட்டப்படுறதில்ல. கரண்ட் தயாரிக்கவும் யுரேனியம் செயல்படாது. இந்த யுரேனியம் செறிவூட்டத்தில் இன்னும் பல விதமான நன்மைகள் இருக்குன்னு வச்சுக்கங்களேன். பயங்கரமான அதிபயங்கர தீமைகள் இருக்குது. பலவித நன்மைகள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த நன்மைகளில் ஒன்று கரண்ட்டு. அதை வச்சு இன்னும் நிறைய விஷயங்கள் செய்ய முடியும்னு சொல்லிட்டு விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் வந்து சந்தேகத்தின் பேரில் செய்கிறது எவ்வளோ ஒரு மோசடியான வேலை, தவறான வேலை. சந்தேகத்தின் பேரில் செய்யக்கூடாதுல்ல. உனக்கு எந்த சந்தேகம் வேணாலும் வரும். நைட்டில் நம்ம மேலேயே நம்ம சந்தேகப்படுவோம். அதுக்காக நம்மளே போய் நம்ம கத்தி எடுத்து குத்திக்க முடியுமா? நம்ம மனைவியை சந்தேகப்படுவோம். அதுக்காக நம்ம மனைவியை வந்து ஊற விட்டு கட்டி விட்ற முடியுமா? ஏன்னா எது சந்தேகத்துக்குள்ள எது செய்கிறதுன்னு ஒரு அளவு இல்லையா? ஒரு நாட்டின் மேலே போர் தொடுக்கிறது, ஒரு நாட்டு மேலே சும்மா இருக்கிற நிலைகள் மேலே குண்டை தூக்கி போடுறது, அந்த மக்களை கொல்றது, சந்தேகத்தின் பேரில் இதெல்லாம் செய்வீங்களா? உறுதிப்படுத்திக்கிட்டு செஞ்சீங்கன்னா பரவாயில்ல. நீ அணு ஆயுதத்தில் நீ கையெழுத்தே போடல அந்த ஒப்பந்தத்தில். ஆனால் நீ போய் அடிக்கிறது என்ன ரைட்ஸ் இருக்குது? இது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் அது. அவன் தயாரிக்கிறான் இல்லை, அது வேறு விஷயம். அவன் நாட்டை பொறுத்த வரைக்கும் நீ தயாரித்து வச்சிருக்கியா இல்லையா? அதுக்கு நீ பதில் சொல்லு. இருக்குன்னு சொல்கிறியா இல்லைன்னு சொல்கிறியா? அவன் நாட்டில் அணு ஆயுதங்கள் இருக்குதுன்னு சொல்கிறியா இல்லைன்னு சொல்கிறியா? அது நீ சொல்ல மாட்ட. ஆனால் அடுத்தவன் மட்டும் உனக்கு வந்து சொல்லணும். இது எந்த விதத்தில் நியாயம்? ஈராக்குன்னு ஒரு நாடு இருந்துச்சுங்க. அவங்க வந்து அப்படிதான் யுரேனியத்தை வந்து செறிவூட்டி கரண்டு தயாரித்தாங்களா என்னான்னு தெரியல. 20 வருஷத்துக்கு 25 வருஷம் இருக்கும். அந்த மாதிரி ஒரு 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 தன்னுடைய நாட்டு மக்களை நேசிக்கக்கூடிய ஒரு நாட்டு தலைவனை பார்ப்பதெல்லாம் ரொம்ப அதிகம் அதெல்லாம். அந்த மாதிரி ஒரு மன்னனை, ஒரு நாட்டு தலைவனை பார்க்குறதெல்லாம் ஒரு அதிசயம். அவ்வளோ அற்புதமான ஒரு மனிதர் சதாம் ஹுசேன் சொல்லிட்டு. அவர் மேலே போய் நீ அணு ஆயுதம் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு போர் தொடுத்து அந்த ஈராக்குடைய எண்ணெய் வளங்களை எல்லாம் திருடுவதற்கு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி ஏதாவது ஒன்று செஞ்சு அதை போட்டு புண்படுத்தி அவரை கொன்று அவரை அழித்து அவர் பாட்டுக்கு வாழ்ந்துருந்தார் சிவனேன். அவர் யார் வம்பு தும்புக்கும் போகலைங்க. அவர் பாட்டுக்கு சிவனேன்னு இருக்கார். ஆயில் இருக்குது, விற்றுக்கிட்டு சம்பாதிச்சிட்டு இருந்தார். நீ போய் என்ன பண்ண? அமெரிக்கா போய் என்ன பண்ணுச்சு? போட்டு அந்த நாடை தோசம் பண்ணி அந்த நாடை ஒன்றும் இல்லாமல் ஆக்கி அந்த இயற்கை வளங்களை கொள்ளையடிச்சே தானே மிச்சம். அதை கொள்ளையடிக்க தானே இதெல்லாம் பண்ணுறேன். அப்போ ஈரான்கிட்டையும் அதே மாதிரி இயற்கை வளங்கள் நிறையா இருக்குது. கச்சா எண்ணெய்கள் இருக்குது, கேஸ் போக்குவரத்து எல்லாமே இருக்குது, அங்கேயும் இருக்குது. அப்போ நீ அதை ஏன் ஆக்குபை பண்ணுறதுக்காக நீ செய்யக்கூடாது? மேற்குலக நாடுகளின் உதவியோடு செய்யக்கூடாது, அது மேற்கத்திய நாடுகளோட உதவியோடு செய்யக்கூடாது, நீ செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம சந்தேகப்படலாம்ல. ஈராக்குகளில் சதாம் ஹுசேனுக்கு நடந்த கதி தானே இன்றைக்கும் ஈரானுக்கு நடக்குது. இப்போ சந்தேகத்தின் பேரில் தானே செஞ்சுருக்கீங்க. உன் மேலே சந்தேகப்பட்டு பக்கத்தில் இருக்கிற அமெரிக்கா உன்னைய வந்து தாக்கிச்சினா என்ன பண்ணுவேன்? நீ உன் மேலே சந்தேகப்பட்டு ரஷ்யா உன்னைய வந்து தாக்கிச்சினா என்ன பண்ணுவேன்? அப்போ ஆள் இல்லாத நாட்டு மேலே நீ சந்தேகப்படுவேன். கேட்கறதுக்கு நாதி இல்லைன்னா சந்தேகப்படுவேன். பலம் கம்மியாக அந்த நாட்டுனா சந்தேகப்படுவேன். அந்த நாட்டை மேலே குண்டை போடுவேன், அந்த நாட்டை அழிப்பேன். இதானே மேற்குலக நாடுகளின் உதவியோடு மேற்குலக நாடுகள் பக்கத்தில் இருக்கக்கூடிய நாட்டுகளை, ஏழை நாடுகளை, எளிய மக்களை சுரண்டக்கூடிய வேலையை தானே இந்த மேற்குலக நாடுகள் செஞ்சுக்கிட்டு இருக்குது. அதே தானே இஸ்ரேலும் செய்ய பார்க்குது இன்றைக்கி. ஈரான்கிட்ட குண்டு இருக்கா இல்லையானே தெரியாமல் அந்த நாட்டின் மேலே போர் தொடுக்கிறதுங்கிறது எவ்வளோ பெரிய குற்றம் அது. நீ எப்படி நீ வந்து என்ன சொல்கிற? நீ வந்து குண்டு போட்டால் ஈரான் மேலே திருப்பி அவங்க தாக்குறாங்க.
திருப்பி தாக்குனாக்கா ஈரான் வந்து சிவப்பு எல்லை கோட்டை தாண்டி விட்டது. எல்லை சிவப்பு கோட்டை தாண்டி விட்டது. அது அதிபயங்கரமான விளைவுகளை சந்திக்க போகுது. நீ நீ போடுற மாதிரி தான் அவனும் குண்டு போடுவான். அவன்கிட்ட மட்டும் ஒன்றும் இல்லையா என்ன? நீ அவங்க அவங்களோட பாம்பு வந்து அந்த அந்த இதெல்லாம் வந்து மிசைல்லாம் பறந்து வரும்போது உலகம் பூரா என்ன நம்பிட்டு இருந்துச்சு அப்படின்னா, என்ன நேற்று கூட ஒரு பேப்பரில் பார்த்தா இப்படி தான் பேசிக்கிட்டாங்க. எப்படி இஸ்ரேல் வந்து அட்டாக் பண்ண முடியாது, இஸ்ரேலுக்குள்ளே நுழைய முடியாது வெப்பன்ஸு, நுழைஞ்சா வந்து அவங்களுடைய தற்காப்பு வெப்பன்ஸ் போய் அதை அடித்து காலி பண்ணிடும் வானத்திலேயே, இஸ்ரேலுக்குள்ளே குண்டே விழுவாது அப்படின்னாங்க. இஸ்ரேலில் தான் இது குண்டை போட்டான், டம்முன்னு போட்டிருக்காங்க. அப்புறம் இடத்த நீ வந்து பெரிய உளவுத்துறை, பெரிய ரிசார்ட்டு, பெரிய அப்படியே அந்த அந்த இதெல்லாம் அந்த எலக்ட்ரானிக் போக்குவரத்து, வெங்காயம் எண்ணெய் எல்லாம் வச்சுருக்கிற ரேடார்லாம் அதெல்லாம் வந்து என்ன பண்ணி அடிச்சிட்டாங்கல்ல. இப்போ அது உனக்கு தோல்வி தானே, அது உனக்கு தோல்வி தானே. 10 வருஷம் பின்னோக்கி இழுத்துட்டோங்கிற. ஈரானை வந்து 10 வருஷம் பின்னோக்கி தள்ளுறோம். யுரேனியமே நீ செறிவூட்டக்கூடாது, ஏன் கரண்டே தயாரிக்கக்கூடாதா, இருட்டிலேயே வாழணுமா, அவன் நீர் மின்சாரத்தையும் எடுக்கணுமா, நீரே இல்லையாடா அந்த ஊரில். அந்த ஊரில் நீர் மின்சாரம் அணையை கட்டி நீர் மின்சாரமே எடுக்க முடியாது. எதில் எடுப்பான் அவன்? சூரிய மின்சாரம் எடுக்கலாம். எல்லாத்த விட இது தானே, இதில் தானே நிறைய கரண்ட் கிடைக்கும். அதனால தான் இதை எடுக்கிறாங்க. மக்கள் நாம் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டியது இஸ்ரேலினுடைய அடாவடித்தனம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். மக்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தா இருக்கலாம். இது என்னோடய ஒப்பீனியன் தான். தப்பாக இருந்தால் கூட இருக்கலாம், தப்பு இல்லை. எனக்கு தெரிஞ்ச விவரங்கள், நம்ம வந்து பெரிய உலக அறிவை பெற்று பெரிய விஞ்ஞானி இல்லை. நம்ம இந்த 2 நாட்டையும் ஆலோசனை பண்ணி அது பண்ணி ரிசர்ச் பண்ணி சொல்கிறதுக்கு எனக்கு மனசில் பட்டதை நான் சொல்கிறேன். நான் நீ யுரேனியம் சேர்ந்து செறிவூட்டுறங்கிற செறிவூட்டுறது உண்மை தான், அது மாற்று கருத்தில் கரண்ட் தயாரிக்க. நீ வந்து இதுக்காக தான் செறிவூட்டுற அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ப்ரூஃப் கொடு, எனக்கு ஆதாரத்தை காட்டு அப்படின்னா பரவாயில்ல. அதை விட்டுட்டு நீ சந்தேகப்படுற, நான் வந்து உன்னை அடிக்கிறேன் அப்படின்னாக்கா என்ன அர்த்தம் அது? நன்றி, வணக்கம்.